யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க 2026 எலெக்ஷன்ல? தெரியல, இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஓகே, ஏன் அந்த ஐடியா இல்லை? ஒரு அவேர் இருக்கணும்ல, நிறைய உமன்ஸ்க்கான இஷ்யூஸ் நடக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு கவர்மெண்ட் இருக்கணும், நான் இவங்களுக்கு தான் ஓட் போடுவேன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அப்படி இல்லை, இப்போ யாரையுமே நம்ம குத்தம் சொல்ல முடியாது. இப்போ கவர்மெண்ட் சொல்றதுனால எதுவும் கிடையாது. நம்ம பீப்புள்ஸ் நம்ம மூளை யூஸ் பண்ணா போதும். இப்போ ரோட்ல ஒருத்தவங்க நடந்து போறாங்க, தப்பா பார்வை பார்த்தாங்கன்னா அது கவர்மெண்ட் காரணம் கிடையாது, பீப்புள் தான் காரணம். ஒரு பையன் வந்து தப்பா பாக்குறதோ பார்க்காததோ அவனை வளர்க்கறதுலதான் இருக்கே தவிர கவர்மெண்ட்ல கிடையாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு பையனை வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா எந்த பையனும் அந்த மாதிரி பார்க்க மாட்டான். சரி, யார் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? எப்படி ப்ரோ நடக்காம இருக்கும் எல்லாமே. சரி, அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஃபேஸ் பண்றீங்க? இவங்கலாம் இப்படிதான் அவங்களை கண்டுக்காம போறதுதான் வழி. வேற எதுவும் அவங்க கிட்ட போய் சண்டை கூட நம்மளால போட முடியாது, அதுதான் உண்மை. சரி, இப்போ அந்த பசங்களுக்கு வந்து நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்குலாம் சொல்ல வார்த்தையே இல்லை, அவங்களெல்லாம் திருத்த முடியாது. நம்ம திருத்தணும்னு நினைச்சாலும் அவங்களா திருந்தினாதான் உண்டே தவிர நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஆக போறவங்க ஆனவங்க எல்லாரும் அவங்களோட பசங்களை இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து இந்த ட்ரெஸ் போட்டாதான் நீ பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பொண்ணுங்க எப்படி இருக்காங்களோ அப்படி நீ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த மாதிரி ட்ரெஸ் போடலன்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னா யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து பசங்க எல்லாம் அப்படி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதை பார்த்து நிறைய பேர் மாறலாம்ல.